சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது என்னன்னா, புரட்டாசி மாதத்துடைய மகத்துவம் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சனிக்கிழமைகள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை பற்றியும் தான் சொல்ல போறோம் இந்த நிகழ்ச்சியில. வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் 12ல 6வது மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தெய்வீகத்தன்மை கொண்டதாகவும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுது. வருஷத்துல வர எல்லா சனிக்கிழமைகளிலுமே பெருமாளை தரிசிப்பது விசேஷமானது. அதுலயும் குறிப்பா புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமைகள்ல பெருமாளை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்வுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 9 கோள்கள், அதாவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒரு கிரகமான புதன் கிரகத்துக்கு இந்த புரட்டாசி மாதம் உரியது. புதன் கிரகத்துக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. அதனால இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா மகாவிஷ்ணுவுடைய அருளை பரிபூர்ணமா நாம பெறலாம். புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகள்ல ஏழுமலையானுக்கு வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா ரொம்ப ரொம்ப உத்தமங்க. 108 தெய்வ தேசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படும். அதிலும் குறிப்பா திருமலையில் எழுந்தருளியிருக்கும் ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவம் வருஷா வருஷம் ரொம்ப சிறப்பா நடைபெறும். எல்லாருக்குமே தெரியும். உலகம் எங்கிலும், அதாவது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தர்கள்லாம் வந்து லட்சோபலட்சம் பக்தர்கள் வந்து இந்த பிரம்மோற்சவத்தை கண்டு கழிப்பாங்க. நாம மணிக்கணக்கா காத்திருந்து மூலவரை போய் தரிசனம் பண்ணுவோம். ஆனா இந்த பிரம்மோற்சவத்துல பெருமாளே உற்சவமூர்த்தியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல ஒவ்வொரு வாகனத்துல வந்து பக்தர்களை தரிசிக்க அவரே திருவீதி உலா வருவார். நம்மள பெரும்பாலான ஒரு குடும்பங்கள்ல திருப்பதி வெங்கடாஜலபதி குலதெய்வமா இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பூஜை செய்யும் போது பச்சரிசி மாவையும் வெல்லமும் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு உருண்டையா, அதாவது உருண்டையா செஞ்சு கொஞ்சம் மலை மாதிரி செஞ்சு அது நடுவுல திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி திருவாராதனம் செய்வாங்க. அந்த மாவு உருண்டை வந்து திருமலையாகவும் அதில் எரியும் ஜோதி வந்து வேங்கடனாகவும் கருதப்படுது. இந்த புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமைகள், அது முதல் சனிக்கிழமையா இருக்கலாம், 2வது 3வது சனிக்கிழமையாக இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு சனிக்கிழமையில தளிகை வழிபாடு அப்படின்னு செய்வாங்க. புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம்.